இந்த லெசன்ல நம்ம அலைன் கமாண்ட பத்தி பார்க்க போறோம். அலைன் கமாண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா விண்டோ மெனுல ஆப்ஜெக்ட் அண்ட் லேஅவுட்ல அலைன் ஷார்ட்கட் Shift F7 கிளிக் பண்றீங்க. உங்களுக்கு அலைன் பேன் ஒன்று ஓபன் ஆயிருக்கு. இப்போ இதுல அலைன் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்டா வேணுமா, ரைட்டா வேணுமா, சென்டரா வேணுமா அப்படின்னு நம்ம அலைன் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வரணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்குவோம். அலைன் ஆப்ஜெக்ட்ஸ் ஏரியால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் அலைன் லெஃப்ட் எட்ஜ், செகண்ட் பட்டன் அலைன் ஹாரிசான்டல் சென்டர், தேர்ட் பட்டன் ரைட் எட்ஜஸ், fourth button top edges, fifth button vertical center, sixth button bottom edges. இந்த மாதிரி நமக்கு 6 பட்டன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ண போது லெஃப்ட் எட்ஜ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் எட்ஜ் மாறிடும். அடுத்தே போல நமக்கு டாப் எட்ஜ் வரணும் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா டாப் எட்ஜ் வந்து ஹரிசான்டல் சென்டர் ஆகணும்னா ஹரிசான்டல் சென்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹரிசான்டல் சென்டரா மாறிடும். அதுவே வெர்டிகல் சென்டர் வரணும் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா வெர்டிகல் சென்டர் மாறி. எனக்கு வந்து ரைட் சைடு வரணும் அப்படின்னா நீங்க ரைட் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ரைட் எட்ஜஸ் மாறிடும். அது போல பாட்டம் எட்ஜஸ் வரணும் எனக்கு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாட்டம் எட்ஜஸ் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போறது டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து அன்ஈவனா இருக்கு அப்படின்னா எனக்கு எல்லாமே ஒரே ஈவன் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்பேஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணல கம்மி பண்ணணும்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அந்த லைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் டாப் எட்ஜஸ், ரெண்டாவது வெர்டிகல் சென்டர், மூணாவது பாட்டம் எட்ஜஸ். அதாவது டிஸ்ட்ரிபியூட் முன்னால சேர்த்தீங்க. அடுத்து லெஃப்ட் எட்ஜஸ், ஹாரிசான்டல் சென்டர், ரைட் எட்ஜஸ். இந்த மாதிரி நமக்கு 6 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு ஈவனா ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெர்டிகல் சென்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவன் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுவே எனக்கு வந்து இந்த அன்ஈவனா இருக்கு இந்த முன்னால எட்ஜஸ் எல்லாம், அந்த எட்ஜஸ் எல்லாம் ஒரே லைனா வரணும்னா மேல லெஃப்ட் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி மாறிடும். ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் உள்ள இடைவெளியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேசிங் ஏரியாவில நம்ம மாத்திக்க முடியும். யூஸ் ஸ்பேசிங் செலக்ட் பண்ணிக்கிட்டு 10 mm நம்ம வேல்யூ இங்க கொடுத்துருக்கோம். அதுல வெர்டிகல் சென்டர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பேஸ் இங்க மாறிடும். அடுத்த பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டலா ஸ்பேசிங் வரணும் அப்படின்னா நீங்க இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்க முடியும். அது பாத்துருவோம். லைன் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறீங்க, டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிட்டு நிறைய இந்த ஆப்ஜெக்ட் அத்தனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரே அலைன் ஆகுது. டாப் எட்ஜ்ல அலைன் ஆகணும்னா அலைன் டாப் எட்ஜஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி டாப்ல அலைன் ஆயிடும். இதோட ஸ்பேஸ் உங்களுக்கு ஜாஸ்தி படுத்தணும் அப்படின்னா 15 தரீங்க. கொடுத்துட்டு வெர்டிகல் சென்டர் பட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாறினது வித்தியாசம் தெரியும். அடுத்ததா பார்க்கறது அலைன் எப்படி எல்லாம் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். இங்க இந்த ஏரியாவில் கிளிக் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அலைன் டு செலக்ஷன், அலைன் டு மார்ஜின், அலைன் டு பேஜ், அலைன் டு ஸ்ப்ரெட். அலைன் டு செலக்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்றீங்க இல்லையா, அதை மட்டும் தான் உங்களுக்கு லெப்டோ டாப்போ ரைட்டோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மாத்திக்கும். அதுவே அலைன் டு மார்ஜின்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மார்ஜினுக்கு தான் உங்களுக்கு மாறும். சப்போஸ் லெஃப்ட் எட்ஜ் கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டுமே உங்களுக்கு இந்த மார்ஜின் தான் அலைன் ஆகுது, ரைட் எட்ஜ் ஆர் பாட்டம். நீங்க எது கொடுத்தாலும் பாருங்க மார்ஜின் தான் உங்களுக்கு அலைன் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது பேஜ். அலைன் டு பேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பேஜுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு அலைன் ஆகும். சப்போஸ் நீங்க சென்டர் ஆயிடுச்சு, டாப் கொடுக்குறீங்க, பாத்தீங்கன்னா எங்க உங்களுக்கு அலைன் ஆகுதுன்னு பாருங்க, பேஜஸ்ல உங்களுக்கு அலைன் ஆயிட்டு இருக்கு. நம்ம அடுத்ததான் பார்க்க போறது அலைன் டு ஸ்ப்ரெட். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இந்த ஒரு பேஜ்ல மட்டும் தான் உங்களுக்கு அலைன் ஆச்சு அந்த ஆப்ஜெக்ட். இப்போ இந்த 2 பேஜ் இருக்கு இல்லைங்களா ஸ்ப்ரெட், அந்த ஸ்ப்ரெட் ஃபுல்லா உங்களுக்கு அலைன் ஆகும். இப்போ நம்ம ரைட் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா ரைட் எட்ஜ்ல வந்து உங்களுக்கு அதுவே பாட்டம் எட்ஜ்னா பாட்டம் எட்ஜ்ல, லெஃப்ட் எட்ஜ்னா லெஃப்ட் எட்ஜ்ல, ஹாரிசான்டல் சென்டர் அண்ட் வெர்டிகல் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அலைன் ஆகும். அந்த ஹோல் ஸ்ப்ரெட்ல அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு அலைன் ஆகும்.